இன்னைக்கு நாம உச்சரிக்கிறோம்னா தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் அப்படி நம்ம கொண்டாடுறோம்னா அதுக்கு சீமான்ங்கிற ஒரு மனிதனை தவிர வேற எவனாலும் இல்ல. அடிச்சு சொல்லு, வேற எவன் நீ சொல்றா பாப்பா. வேற யார் அவர் இல்லாட்டா வேற யாருனாலும் பிரபாகரன் பேர இன்னைக்கு ஒலிக்க மண்ணாங்கட்டி. உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை ஒண்ணு வளரல போல. மண்ணாங்கட்டிங்களா எத்தனை பேர்ரா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பாடம் எடுத்து எங்களுக்கு அரசியல் மறந்துடும் போல. சீமான் மட்டும் தேசிய தலைவர் பேரை உச்சரிக்கலைன்னா இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? கொண்டாடி இருக்க மாட்டாங்களா? தேசிய தலைவரான பிரபாகரனுக்கும் இயக்குனர் சீமானுக்கு என்னடா சம்பந்தம்? மண்ணாங்கட்டி சொல்லுடா. 80-90 காலகட்டத்தில் ஈழத்துக்காகவும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை வால் போஸ்ட் அடிச்சும் துண்டு பிரச்சாரம் செய்யும் பேனர் அடிச்சும் தமிழ்நாட்டு மூல முடுக்கு கொண்டு சென்றது திராவிட இயக்க தோழர்கள்டா. அன்னைக்கு ஈழத்துக்காக துண்டு அறிக்கை கொடுத்ததுக்காக சிறை சென்றவர்கள் திராவிட தோழர்கள்டா. விடுதலை புலிகளுக்கு பெட்ரோல் இருந்து டீசல் இருந்து ஆயுதத்துல இருந்து சண்டை பயிற்சி செய்ய இடம் கொடுத்து சண்டை பயிற்சியும் சொல்லி கொடுத்து மேன் பவர் முதல் எல்லாத்தையும் செய்து திராவிட இயக்க தோழர்கள்டா. அது எப்படி சீமான் மட்டும் இல்லைன்னா தேசிய தலைவர் பேரை உச்சரிச்சிருக்க மாட்டாங்களா? அட மண்ணாங்கட்டி, திராவிட இயக்கத்தின் துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய தோழர் மதிவதனி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இந்த பேர் வந்தது? புலிகள் மீது உள்ள அன்பால அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் மனைவி மதிவதனி பேரை தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு பேர் சூட்டியவர்கள் திராவிட இயக்க தோழர்கள்டா. இன்னும் பல தோழர்கள் தேசிய தலைவரான பிரபாகரன் பேரையும் விடுதலை புலிகளில் இருந்த திலீபன் கிட்டு போன்ற வீரர்கள் பேரெல்லாம் தன்னோட குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் தோழர்களுக்கும் வைத்த இயக்கம் திராவிட இயக்கம்டா. ஈழத்துக்காக தன் வாழ்க்கையை இழந்த தோழர்கள் எண்ணற்றோர் இருக்காங்கடா. அண்ணன் வைகோ, அண்ணன் திருமாவளவன், அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் வன்னியரசு அவர்கள், இப்படி உண்மையான போராளிகள்லாம் அமைதியா இருக்க காரணத்தால தான் இப்படி சில அறவேக்காட்டு பயலங்கள்லாம் வந்து இப்ப பேசுறானுங்க. ஈழத்துக்காக ஆதரிச்ச கட்சி என்றதுக்காக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது ஒவ்வொரு திக தொண்டர்கள் வீடையும் திமுக தொண்டர்கள் வீடையும் கடைகளையும் கொடிகளையும் அடிச்சு நொறுக்கப்பட்டாங்கடா. ஈழ அரசியலை ஆதரிச்சதுனால எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சது திராவிட இயக்க தோழர்கள்டா. அப்போ உங்க அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? 80-90 காலகட்டத்தில் டவுசர் போட்டுக்கிட்டு குச்சியை தின்னுட்டு இருந்திருப்பாரு, இல்லைன்னா கல் குடிச்சிட்டு புரோட்டா தின்னுட்டு இருந்திருப்பாரு, இல்லைன்னா கரத்து சண்டை போட்டு இருந்திருப்பாரு, இல்லைன்னா கபடி விளையாண்டுட்டு இருந்திருப்பாரு. திராவிட மேடைகளில் பேசின ஒரே காரணத்தால அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரனை 2 மீச பார்க்க வாய்ப்பு கிடைச்சதை வச்சு அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து எனக்கு அது 50 கிலோ ஆமக்கறி கொடுத்தாலும் சொன்னது, மான் ஊறுகாய் கொடுத்தாலும் சொன்னது, துப்பாக்கி சுடுற பயிற்சி கொடுத்தாலும் சொன்னது, இப்படியெல்லாம் கதை விடுறது தான் சீமானுடைய வேலை. அப்புறம் இல்லாத கலெக்டர் ஆஃபீஸுக்கு 5 வயசுல கொடி பிடிச்சு போனதுன்னு சொன்னது, காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த பள்ளிக்கூடத்துல தான் வந்து அப்துல் கலாம் படிச்சதுன்னு சொன்னது, 1969 செத்த அண்ணா வந்து மறுபிரிவு எடுத்து வந்து 1975 வந்து காமராஜர் செத்து போனப்ப தேம்பி அழுதுன்னு சொன்னது. இதெல்லாம் கேட்டு கைத்தட்ட நாங்க என்ன தற்கூரி கூட்டமா இல்ல திரள்நேந்தி கூட்டமா?